100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா அண்ணே பாட்டெல்லாம் தன மியூசிக்ல பதிஞ்சுக்கலாம். அவங்க தான் நல்லா பதிஞ்சு தருவாங்க. சரிடா. விஜயகாந்த் கிட்ஸ் பாட்டு வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை. எழுதிட்டனே. அடுத்த பாட்டை சொல்லு. அடுத்த பாட்டு போராடடா ஒரு வாழைந்தடா. புரியல, திரும்ப சொல்லு. போராடடா ஒரு வாழைந்தடா, வேங்கைகளோ இனி தூங்காதுடா. சாயந்தரம் போயிடலானே. ஏண்டா முட்டை கம்பெனிலோட ஆள் எடுக்கிறாங்களோட போக வேண்டியதானடா. மா அந்த வேலையெல்லாம் எனக்கு செட்டே ஆகாதுமா. சொந்தமா மைக் செட் வாங்கணும். அதுல உன் பேரு பேச்சி ரேடியோ எப்படி இருக்கு? இல்ல நீ எந்த சென்மத்திலயும் உருப்படவே மாட்டான். எந்த சென்மத்திலயும் உருப்பட மாட்டான். டேய் தம்பியே வாயா. என்னம்மா? சாமி முட்டு சோறு கொண்டு வா. மா நீயே வந்து போட்டுக்க, எனக்கு வேலை இருக்கு. தலைக்கு ஊத்திருக்கேன் சாமி. அம்மா வரக்கூடாதுல்ல. மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா நீ உள்ள போமா. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுல்ல சாமி. சாமி ஓட்டாலாம் இருக்குல்ல. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்ற. உள்ள இருக்க சாமி போட்டாலாம் தூக்கி வெளியேறிய போறேன் பாரு நானு. இல்ல அறிவு கட்ட நாகி. மனுஷருக்கு பயப்படுறோம் பயப்படலையா, சாமிக்கு பயந்தாண்டா ஆகணும். 4 எழுத்து படிச்சுட்டா பெரிய விஞ்ஞானம் பேசுவாங்க இவங்க. ஏண்டா வேலைக்கு போய் சம்பாதிக்க துப்பு இல்ல, புத்தி சொல்றாங்க புத்தி. சாமிக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்லி இப்படி மாசம் மாசம் வீட்டுக்கு வெளியே வந்து கஷ்டப்பட்டுறீங்க. உங்க புனிதத்துல உடைக்கிறதாம என் முத வேலைய. ஐயா சாமி நீ நம்பலனா விடு, நாங்க சுத்தபத்தமா இருந்துக்கிறோம். என்னமோ பண்ணு. ஒரு நல்லது கெட்டதுண்டா சாதி சண்டை வேணும்டா. பொண்ணு கெட்டு போனா சாதி கேக்குறாங்க, பள்ளிக்கூடத்துலயும் சாதி தானே கேக்குறாங்க, சாதியை கெட்டு தானே எழுதுறாங்க. மா கல்யாணத்துல கேட்கிற சாதிக்கும் பள்ளிக்கூடத்துல கேட்கிற சாதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இப்படி பைத்திய மாதிரி நீ வாட்டு குழம்பிக்கே தெரிஞ்சிட்டா உள்ளூர்ல கூட பொண்ணு கொடுக்க மாட்டான்டா. மறந்தே போயிட்டனே. இப்பத்தானே எனக்கு ஞாபகம் வருது. நாகாக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கண்ணே. நமக்கு தெரியாம உள்ளூருக்குள்ள ஒரு கல்யாணமா? யாரு சாதி கேட்டா என்னண்ணே, எல்லாம் ஒண்ணுதானே. கல்யாணத்துல சாதி கேட்கறது சாதியை வளர்க்கறதுக்குடா, பள்ளிக்கூடத்துல சாதி கேட்கறது சாதியை ஒழிக்கிறதுக்குடா. ரெண்டு எப்படி ஒன்னாவும்? ஊரை நிமித்த கிளம்பிட்டாங்க. நான் போய் சட்டையை மாத்தி வந்துடுறேன், போயிட்டே இரு. நாகமாமா அண்ணே அந்த ஆளு மாடு வைக்க போயிருப்பா. வா வாயா சாப்பிடுவா. இல்ல மாமா, சாப்பிட்டேன் மாமா, சாப்பிட்டேன். ஆஹா என்ன தரிசனம் இது. யோ பேரல் இல்லையா உட்காலி. அப்புறம் மாமா கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லவே இல்ல. ஆமாப்ல திடீர்னு பிக்ஸ் ஆகி போச்சு, சொல்ல முடியல. ஏமா வாயில புண்ணா? மாமா வைக்க வேறையா? ஆமாப்ல. சரி மாமா, பொண்ணு எந்த ஊரு? நம்ம ஊர் ராஜா. பொண்ணு நம்ம ஊர் தானா? பாடுறா நம்ம ஊராம்டா. உள்ளூர்ல பொண்ணு தராங்களா? அவ்வளவு தைரியமான ஆளு யாரு மாமா? சரி கல்யாணம் எங்க மாமா வச்சிருக்க? நம்ம ஊர் சமுதாய கூடத்துலயா. நம்ம ஊர் சமுதாய கூடமா? நம்ம ஊரேதே. பாடுறா சூப்பர் மாமா. அப்புறம் அந்த சாப்பாடு அதெல்லாம் நம்ம ஊர் ஆக்கு பறக்காருந்தாயா. அப்படியா? எல்லாமே நம்ம ஊர் தானா? எல்லாமே நம்ம ஊர் தாயா. அப்புறம் என்ன இதுக்கு மாமா மைக் செட்டை மட்டும் வெளியூர்காரனை கூப்பிட்ட? மாப்பிள என்ன மாப்பிள மரியாதை வரையுது? ஏய் உனக்குலாம் என்ன மரியாதை? உள்ளூருக்குள்ள செட்டை வச்சுக்கிட்டு வெளியூர்காரனை கூப்பிட்டீங்கன்னா உள்ளூர்காரன் என்ன மதிப்பானா? விளங்க மாட்டுது மாப்பிள. நீ செட்டு போட்ட விளங்கவே மாட்டுது. விளங்கலையா? ஏன் மாமா? பாட்டு பாடிக்கிட்ட டயத்திலேயே பாட்டு நின்று போயிருது. சீரியல் பல்பு எரிஞ்சுக்கிட்ட டயத்திலேயே அதுவும் ஆஃப் ஆகி போயிருது. மாப்பிள பக்கத்துல கேட்கலன்னு சொல்லி தென்னங்குளம் ராசு போன் பண்ணி சொல்றியான். ஏய் பாட்டு சுத்தமே கேட்கப்பா, வாலி மைப்பாண்டு. நான் என்ன பண்றது? நான் ஆபரேட்டரா இல்ல நான் ஆபரேட்டரா சொல்லியா நீ? அதெல்லாம் விடியா, ஒரு புது பாட்டு போறீங்களாயா? மாமா என்ன உனக்கு புது பாட்டு தானே பிரச்சனை? ஆமையா என்கிட்ட இருக்கு மாமா. எங்க சொல்லு புது பாட்ட. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சனே தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இதெல்லாம் புது பாட்டா? இதெல்லாம் புது பாட்டாயா? புது பாட்டு நான் பாறேன் பாரியா. காதலினும் தேர்வெளிதி காத்திருந்த மாணவன் நான். உனக்கு தெரிய ஆள் வந்து நீ என்ன பாட்டு பாடிடலான்னு இருக்க? யாரா தேடி வந்திருக்கா? நீயே போய் பாரு, எனக்கு வேலை இருக்கு. வாங்கண்ணே. தம்பி வணக்கம்யா. தம்பி கிழக்கு பார்த்து வந்துருங்க தம்பி. வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன். சரிண்ணே கண்டிப்பா வந்துருங்க. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம்ண்ணே. சரியா?
தம்பி நம்ம ஊர் பக்கம் பத்திரிகை கொடுக்கலான்னு வந்தேன். அப்படியே உங்ககிட்ட மைக் செட்டும் பேசிட்டு போலான்னு வந்தியா? அதுக்கு என்னண்ணே தாராளமா கட்டிக்கலாம். நமக்கு எந்த ஊர்னே? மளிகை தக்கா கல்யாணம் வெட்டியா? கல்யாணம் விட்டியா? நீ மாறி மாறி மோத்த பாத்துக்கிறீங்க. உள்ளூர்லயே செட் இருக்கும்லண்ணே? ஆனா ஆமாப்பா, அவங்க கூட வாக்குவாதம் மாதிரி கைகளை பாய் போச்சு. அதனால அவங்கள கூப்பிட கொஞ்சம் யோசிக்கிறேன்யா. ஆமாண்ணே, ஒரு 6 மாசம் முன்னாடி நம்மகிட்டயும் பிரச்சனை எழுத்துட்டானுங்க. அதான் செட்டு கட்டுறது கொஞ்சம் யோசிக்கிறேனே. ஓஹோ, உங்ககிட்டயும் வம்புழுத்துட்டாங்களா? ஆமாண்ணே. அப்படியே ஊர் ஊரா போய் அவங்க வம்புழுக்கிறதே வேலையா போச்சு. அவங்க எல்லாம் சொட்டையை உடச்சுடணும்யா. என்னையா சொல்றது? சரிதானே தம்பி, நீங்க வந்து செட்டை கட்டுங்க. வர பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சரிண்ணே கட்டிக்கலாம். கண்டிப்பா வந்துருங்க. சரிண்ணே. தம்பி வரட்டா? வர தம்பி. சந்தோஷம்ண்ணே. அண்ணே, என்ன தம்பி? என்னண்ணே விசேஷம்? எப்பா கழுத்துலயே வச்சிருக்காங்க, கம்முன்னு இருந்திருக்க. கம்முன்னு இருந்தேன்னு பாத்தியா? சாவடி அடிச்சண்டா. ஆமா ஆமா, நீ செம்மாடியே அடிச்சிருப்ப. ஏண்டா உங்களுக்கு ஊர்ல அடி வாங்கல்ட்டா உறக்கமே வராதாடா? மாவு நாங்களும் தான் சாவடியே அடிச்சான். ஆனா நம்ம பக்கத்து அடி கொஞ்சம் ஓவரு. இதுக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு குடிச்சா சரியா போயிடும். ஆமாமா, நாட்டுக்கோழி குழம்புமா. ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசுற போறேன், பேசாம மரியாதையா போயிருங்க. தங்கோண்டியா தெரிஞ்சா எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்டா. ஊர் வாயில விழுந்து திரியணும்டா. ஏன்டா இப்படி அலும்பு செய்றீங்க? பாண்டிக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்டா. பையாசில கல்யாணம் வைக்கணும்டா. என்னடா சொல்றீங்க? சூப்பர்மா. எப்ப பார்த்த? எப்படான் இருக்க? இல்லடா, கெட்டது நடந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும்ல, அதுக்கு தான்டா. என்னடா கல்யாணம் எது வேணான்னு சொல்றானா? மாவு அதெல்லாம் இருக்கட்டும், எப்ப பொண்ணு பார்க்க போறான்? பாத்துக்கிறோம்டா நிச்சயம் வைக்கிறப்ப. இப்ப என்னடா உங்களுக்கு? நிச்சயம் வைக்கும்போது பாக்கணுமா? நானே இன்னும் பொண்ணை பார்த்தது இல்ல. ஏண்டா பொண்ணை பாக்குறாங்களா? பொண்ணு மா, பொண்ணோட போட்டோனாச்சு காட்டு, இப்பயே சம்மதிக்கிறேன். பொண்ணு போட்டோ எதுக்குடா கேக்குறீங்க? தாலியை கட்டுட்டா கட்டித்தான்டா ஆகணும். சத்தலான பிள்ளையா அம்மா பக்கம் முழு பேர் தெரியும். அந்த பிள்ளைய பார்த்ததில்லப்பா, ஆனா கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களே பேசி முடிச்சுக்கிட்டாங்க. ஊர்ல மாப்பிள்ளை இல்ல இவனுக்கு போய் கட்டி கொடுக்கும். சும்மாலாம் சொல்லக்கூடாது. என்னைய மாதிரி நேரம் தாப்பா பொண்ணு. ஊருக்காரங்க பேசுறத பார்த்தா உனக்கு ஏப்ப சாப்பிய கட்டி வச்சுற மாதிரி தெரியுது. ஓ வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா? நானே கடுப்புல இருக்கேன். ஒரு பொண்ணோட போட்டோட காமிக்க எப்படி உனக்கு கல்யாணம் வைக்கிறாங்க? மாப்பிள்ள, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குமியா? காரணம் இல்லாம இப்படி பண்ணுவாங்களா? அதெல்லாம் காரணம்லாம் இல்ல, உனக்கு அவ்வளவுதான். டேய், நானே மன உளைச்சல்ல இருக்கேன்டா. தயவு செஞ்சு சும்மா இருடா. இவ்வளவு யோசிக்கிறதுக்கு பேசாம அந்த பொண்ணை வீட்டுல போய் பாத்துட வேண்டியதானே? வேணானே, சொன்னா கேளுனே. டேய் வா, நான் ரெடி, போலாம். அண்ணே, உனக்கு பொண்ணு பார்க்க போல, உனக்கு பாத்துருக்க பொண்ண யாருன்னு பார்க்க போல. டேய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, வாடா. டேய், நான் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்க இரு. ஏய் இருப்பா இருப்பா, பொண்ணு வீட்டுக்காரன் உன்னை பார்த்து அம்மாட்ட சொல்லிட்டான் வச்சுக்க, அம்மா உன்னைய நாரா கிழிச்சிறேன். நான் போய் நோட்டம் பார்த்து வரேன், நீ இரு. டேய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம்டா. நீ இருப்பா, எதனாச்சும் பஞ்சாயத்து ஆயிர போகுது. நான் போய் சீக்கிரம் போயிட்டு வா. ஊர்ல ஒருத்தனையும் எங்கடா போனாங்க? பொண்ணு கண்டிப்பா அழகா தான் இருக்கும். டேய் வண்டி என்ன, வண்டி என்ன? டேய் டக்குனு வண்டி என்ன? டேய் என்னடா ஆச்சு? என்னடே வண்டி எடு சொல்லு. பிரச்சனை ஆயி போச்சு. டேய் வண்டி எடு. டேய் டக்குனு வண்டி என்ன? சிக்கற என்ன? சீக்கிரம். ஐயோ